அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கராதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர் இல்லத்தில் பாரிய தீ, 12 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, 3 காணவில்லை, 6 பேர் பலத்த காயம். பகிரங்க பிடியாணை பிடிக்கப்பட்டுள்ள அசாத் மௌலானாவை ஏன் கைது செய்யவில்லை? அவரது சனல் போர் நேர்காணலின் அடிப்படையில் சலைக்கு எதிராக எப்படி விசாரணைகள் ஆரம்பிக்கலாம்? நீதிமன்றத்தில் கேள்வி. செம்மணி புதுக்குழியில் 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்பு, மேலும் 6 எலும்புக்கூடுகளும் மீட்பு. மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக சவப்பெட்டி மலர் வளையத்துடன் பேரணி, பல்வேறு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம். ஜெர்மனியில் வேலைநிறுத்த சட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம், அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை. ஜெர்மனியில் ப்ளூ கார்டு விண்ணப்பங்களுக்கு 2026 முதல் புதிய சம்பள வரம்புகள் அமலுக்கு வருகின்றன. இனி விரிவான செய்திகள். முதியோர் இல்லத்தில் பாரிய தீ, 12 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, 3 காணவில்லை, 6 பேர் பலத்த காயம். ஒரணையில் சம்பவம். ஒரணை அங்குருவா தோட்ட பகுதியில் முதியோர் இல்லத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 6 பேர் பலத்த தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இல்லத்தில் தங்கியிருந்தவர்களில் மேலும் 3 பேரை கண்டுபிடிக்க முடியாத நிலை நீடிப்பதுடன் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை இந்த தீ விபத்தின் போது அங்கு 72 பேர் இருந்துள்ளதுடன் அவர்களில் 54 பேர் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அன்பின் இல்லம் என்ற பெயரில் இயங்கிய இந்த குறித்த முதியோர் இல்லத்தில் நேற்று முன்தினம் மாலை 5:30 மணியளவில் திடீரென தீயேற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வந்த அலறல் சத்தம் கேட்டு அவ்விடத்துக்கு விரைந்த பிரதேசவாசிகள் அந்த கட்டிடத்துக்குள் இருந்தவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் தீ முதியோர் இல்லத்தின் முழு கட்டிடத்துக்கும் பரவிய நிலையில் உள்ளே பலர் வெளியில் வர முடியாமல் சிக்குண்டனர். பின்னர் தீயணைப்பு பிரிவினர் அங்கு விரைந்து இரவு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் எவ்வாயினும் உள்ளே சிக்கி இருந்த 12 பேர் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளதுடன் இதேவேளை அங்கு கடும் தீக்காயங்களுக்கு உள்ளான மேலும் 6 பேர் ஒர்ண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பகிரங்க பிடியாணை பிடிக்கப்பட்டுள்ள அசாத் மௌலானாவை ஏன் கைது செய்யவில்லை? அவரது ஜனல் போர் நேர்காணலின் அடிப்படையில் சலைக்கு எதிராக எப்படி விசாரணைகளை ஆரம்பிக்கலாம்? நீதிமன்றத்தில் கேள்வி. பகிரங்க பிடியாணை பிடிக்கப்பட்டு வெளிநாட்டில் அகதியாக வாழ்ந்து வரும் அசாத் மௌலானா என்பவர் பிரித்தானியாவில் சனல் போ ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலின் அடிப்படையில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலைவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிப்பது முற்றிலும் சட்டத்துக்கு முரணானது என சுரேஷ் சாலை சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலைவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஜனாதிபதி சட்டத்தரணி இதனை கூறியுள்ளார். இம்மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹான் அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் நேற்று வியாழக்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுரேஷ் சலைவின் சட்டத்தரணி இவ்வாறு தெரிவித்துள்ளார். செம்மணி புதுக்குழியில் 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்பு, மேலும் 6 எலும்புக்கூடுகளும் மீட்பு. 2 குழந்தைகளின் மனித எலும்பு தொகுதிகள் உள்ளடங்கலாக 7 மனித எலும்பு தொகுதிகள் செம்மணி மனித புதுக்குழியிலிருந்து நேற்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதுக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 16ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், ருகுணு பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள், தடவியல் போலீசார் உள்ளிட்ட குழுவினர் அகழ்வு பணிகளில் பங்கேற்றனர். இதன்போது புதிய 8 மனித எலும்புக்கூடு தொகுதி அடையாளம் காணப்பட்டு 7 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக
அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மொத்தம் 283 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வில் சான்று பொருட்களாக ஒரு மனித எலும்பு தொகுதி நல்லடக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படும் நிலையில் பிரதேச பெட்டியினுடைய சில பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக சவப்பெட்டி மலர் வளையத்துடன் பேரணி, பல்வேறு கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டம். மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தால் கொழும்பில் மத்திய வங்கிக்கு முன்னால் நேற்று வியாழக்கிழமை பதற்றமான நிலை ஏற்பட்டிருந்தது. பெருமளவிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவ்விடத்துக்கு வருகை தந்து சவப்பெட்டி மற்றும் மலர் வளையம் ஆகியவற்றையும் அவர்கள் மத்திய வங்கிக்கு முன்னால் வைத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சனச வங்கியினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். 29,000 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய வங்கி ஆளுநர் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமளவிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டையில் இருந்து பேரணியாக சென்று மத்திய வங்கிக்கு முன்னால் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதன்போது அவர்கள் மத்திய வங்கி ஆளுநரின் உருவப்படத்துடன் சவப்பெட்டி மற்றும் மலர் வளையத்தை அவ்விடத்தில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜெர்மனியில் ஈபுளு கார்டு விண்ணப்பங்களுக்கு 2026 முதல் புதிய சம்பள வரம்புகள் அமலுக்கு வருகின்றன. இந்த விடயம் ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த வருடம் விண்ணப்பத்தை அனைவருக்குமான ஒப்பந்தங்கள் போடும்போது சம்பள வரம்புகள் அமுல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கின்றன. யாருக்கான விண்ணப்பம்? இந்த ஈபுளு கார்டில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் சில தொழில்துறையில் பற்றாக்குறையில் இந்த திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. ஜெர்மனியில் வேலைநேர சட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம், அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை. ஜெர்மனியில் வேலைநேர சட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சம்பந்தமாக அரசாங்கம் விவாதித்து வருகிறது. தற்போது தொழிலாளர்கள் பொதுவாக நாளொன்றுக்கு 8 மணி நேரம், அதிகபட்சமாக 10 மணி நேரம் வேலை செய்கின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் இடைநிலையில் வேலை முடித்து மேலும் வேலைக்கு திரும்பும் வரை 11 மணி நேர ஓய்வும் கொண்டிருக்க வேண்டுமென விவாதிக்கப்படும் சட்டம் கூறுகின்றது. கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம், கிறிஸ்தவ சமூக ஒன்றியம் ஆகியவை வேலை நேரங்களில் நெகிழ்த்தன்மையை விரும்புகின்றன. மொத்த வாராந்த நேரத்தை அதிகரிக்க வேண்டுமென்று அவர்கள் பரிந்துரைக்கவில்லை. ஆனால் தொழிலாளர்கள் வாரத்தில் வெவ்வேறு விதமாக வேலை நேரத்தை பிரித்து கொள்ள வேண்டுமென்று அவர்கள் விரும்புகின்றனர். இந்நிலை இது தொடர்பாக ஜூன் மாதத்தில் ஒரு சட்டம் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை அரசாங்கத்தின் வேலையோ சில வர்த்தக நிலையங்கள் ஆதரிக்கின்றனர். மேலதிக நேரங்கள் பணிகளை எளிதாக முடிக்க உதவும் என்று கட்டுமான தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை